Hi friends, welcome to Voice of World. நான் தான் உங்கள் சந்தீப். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Pebble neibuds அப்படின்ற TWS ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி புது பீஸ்லாம் நினைக்காதீங்க. இதை நான் சாலிடா 2.5 months கிட்ட யூஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட ரிவ்யூவே நான் கொடுக்குறேன் நான். இருந்தாலும் பாக்ஸ்ல இருந்து பிரிச்சாதான் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக பாக்ஸ் பிரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் தாங்க இதை ஃபுல் ரிவ்யூ நான் யூஸ் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போறேன். பாக்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பாக்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஏர்போர்ட்ஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து அதோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோ பேரிங் மோட் இருக்குது. அதாவது நீங்கள் 2 இயர்பாட்ஸுமே கையில் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே பேர் ஆகிடும். நம்ம எதுவுமே வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இது லாங் ப்ரெஸ் பண்ணி பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் இதோட ப்ளே டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5 + 15 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 hours அப்படின்றது வந்து அந்த இயர்பாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 hours வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஆனால் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு 4 hours சால்டாக ப்ளே ஆகுது. 5 hours எனக்கு எந்த அளவுக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. 15 hours வந்து அந்த சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 hours உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். அதாவது 3 times வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம் உங்கள் இயர்பாட்ஸை. சார்ஜிங் டைம் வந்து 1 hour. 1 hour நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா அந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல் ஆகிடும் உங்களுக்கு. இது டைப் சி சார்ஜர் தான். நார்மலாக நம்ம ஃபோனுக்கு வரதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவுட்புட் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஸ்பெசிஃபிக் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதுதான் யூஸ் பண்ணணும். 5 volt 1 amps கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபோனில் வரது அதிகமாக இருக்கும். அதனால் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2499 கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி. பட் நான் பர்ச்சேஸ் பண்ணது 1250 தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டிவைஸை பார்த்து கொஞ்சம் பயப்படாதீங்க. கலர் நடா இப்படி இருக்குன்ட்டு. நான் இது ஒரு 3 மாதம் இதை பயன்படுத்தியிருக்கேன் நான். அதனால தான் இது கலர் எப்படி இருக்குது டிவைஸோட கலரு. தென் கேபிள் புதுசாக தான் இருக்கும். ஏன்னா என் ஃபோனு டைப் சி அப்படின்றனால அந்த சார்ஜரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் எடுக்கிறது இல்லை நான். ஆனால் கேபிள் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இவங்க. உள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அப்புறம் 6 month கேரண்டி கார்டு. இதை ரெஜிஸ்டர் பண்ணுமா? ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம் ப்ராடக்டை இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி. நம்ம அவ்வளோதாங்க. பாக்ஸில் வேறு ஒன்றும் கிடையாது. இது மட்டும் தான் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டிவைஸை பற்றி நம்ம பார்த்துருவோம். நம்ம டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க அப்படியே குட்டி ஏர்பாடு மாதிரி இருக்குது. இது ரொம்ப குட்டியாக தாங்க இருக்குது. என்னென்னா ஏர்பாடுக்கு செட் ஆகிற ஏதாவது கேஸ் போடலாம் அப்படின்ட்டு பார்த்தா கேஸ் எதுவுமே போட வரலை. ஒன்று சின்னதாக இருக்குது, இல்லை பெருசாக இருக்குது. இதுக்குன்னு பர்ஃபெக்டாக எந்த கேஸுமே செட் ஆகலை மார்க்கெட்டில். இதுக்கு ட்ரௌசர் பண்ணின்னு கிடைக்க மாட்டேங்குது. உள்ளே திறந்தீங்க அப்படின்னா இயர் டிப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சின்ன இயர் டிப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது காதில் கம்ஃபர்ட்டாக இருக்குது. உள்ளே வைக்க நம்மளுக்கு காதில் நிற்கும். பயப்பட வேண்டாம் கீழே விழுந்துடும் அப்படின்ட்டு. ரெண்டுத்துலேயுமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லெஃப்ட் ரைட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை எது லெஃப்ட் சைடு எது ரைட் சைடு அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க கேமரா தெரியுதா அப்படின்னு இதாகலை. இப்போ தெரியும். இது லெஃப்ட்டு இது ரைட்டு. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் நல்லாவே இருக்குங்க. இந்த ஒரு 1250 இது வாங்குறது வந்து ஒர்த்து. 6 month வாரண்டிங்க. ஏன்னா நம்ம இப்போது நிறைய டூப்ளிகேட் ஏர்பாட்ஸ் இருக்குது. ஏர்பாட் 1 ஏர்பாட் 2 அப்படின்னு நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது. அதுவே 1500 2000க்குலாம் வாங்குறோம். அது வாங்குறதுக்கு இது மாதிரி ஒன்று ஒரு 6 month கேரண்டியோட தாராளமாக வாங்கிட்டு போயிடலாம். சவுண்ட் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா நம்ம வண்டியில் போகும்போது நம்ம பேசுகிறது ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கேட்கல. மைக் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இதில் இல்லை. பட் ஆனால் வந்து நம்ம பாட்டு கேட்குறதுக்கோ இல்லை வந்து நம்மளுக்கு அவங்க பேசுறது கேட்குறதோ எல்லாமே கிளியராக இருக்குது இதில். இது வந்து வெர்ஷன் 5.1 அப்படின்றனால வந்து நீங்கள் 2 டிவைஸ் பேர் பண்ணிக்கலாம் இதில் சேம் டைமில். அது 2 ஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு சைமல்டேனியஸாக கால் அட்டன் பண்ணி நீங்கள் இதில் பேச முடியும் இந்த டிவைஸில். இது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல காம்பேக்டாகவே இருக்குது. அது போக நம்ம பாக்கெட்டில் வச்சுருந்தாலுமே இது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியல. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம பாக்கெட்டில் கேரி பண்ணுறதுக்கெலாம். இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பேஸ் நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் கேட்கறதுக்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபோன் பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறது வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியராக கேட்கல. மைக் அதாவது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. பட் ஆனால் அவங்க பேசுறது நம்மளுக்கு நல்லாவே கிளியராக இருக்குது. அண்ட் சவுண்டு மியூசிக் கேட்குறது வரைக்கும் சூப்பர். இது நல்ல ஒரு 5 star ரேட்டிங் எவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னா தாராளமாக 4 rating கொடுக்கலாம். இதுக்கு 4+ கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இதில் நல்லா இருக்குது. இப்போ இந்த TWS நம்ம ப்ளூடூத்தில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபோனில் போய்ட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க.
ஆன் பண்ணிட்டு இந்த ஏர்பாட்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இங்க நேம் காட்டாது ஆக்சுவலா. ஏன்னா வந்து இப்போ ஆப்பிள்லலாம் பார்த்தீங்க, இல்ல ஆப்பிளோட காப்பி அதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து கிட்ட கொண்டு போனோனே ஏர்பாட்ஸ் அப்படின்னு காட்டும் உங்களுக்கு. பட் ஆனா இந்த இதுல வந்து அப்படிலாம் உங்களுக்கு காட்டாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு, உங்களோட இது எடுத்துக்கோங்க. ஏர்பாட்ஸ கையில எடுத்துக்கோங்க. ஸோ இது கையில எடுத்துட்டீங்கன்னா, இது 2மே ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆயிடும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அப்புறம் இங்க கீழ வந்து இதுவே ஆட்டோமேட்டிக் இங்க காமிச்சிரும் நேமு. ஸோ இப்போ நேம் வந்துருச்சு பார்த்தீங்களா? பெபிள்ஸ் நியோபட் அப்படின்னு. அதை பேர் பண்ணிக்கோங்க. பேர் பண்ணிட்டீங்கன்னா 2 டிப்லையுமே வந்து சவுண்டு கேட்கும். பீப் சவுண்ட் கேட்கும். ஆச்சுன்னா 2மே பேர் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். அதே டைம்ல நீங்க கேஸ்ல இருந்து வெளியே எடுத்து 2 காதுலையும் போடும்போது உங்களுக்கு செப்பரேட்டா சவுண்ட் கேட்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து ரைட்ல போடுறீங்கன்னா ரைட்ல வந்து ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். அதே நீங்க லெஃப்ட் சைட்ல போடும்போது லெஃப்ட் சைட்ல ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா 2 டிவைஸும் பேர் ஆயிடுச்சு. இந்த டிவைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெதர் டச் தான். இது வந்து எதுவுமே பட்டன்ஸ் கிடையாது. 2 இயர்பாட்ஸுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டச் கண்ட்ரோல் வரும். ரைட் சைடில் வந்து இந்த இடத்துல டச் கண்ட்ரோல் வரும். இதை வந்து சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா பாஸ் அண்ட் ப்ளே, டபுள் டேப் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் டெக்ஸ்ட் மூவ் ஆகுறது. அதே லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சிரி ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா சிரி ஓப்பன் ஆகும். ஆண்ட்ராய்டு டிவைசஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகும். அண்ட் இது வந்து எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் இயர்பாட்ஸை உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இண்டிகேஷன் எரியும் உங்களுக்கு. இந்த கிரீன் இண்டிகேஷன் தெரியுது பார்த்தீங்களா? இந்த கிரீன் இண்டிகேஷன் தெரியுது அப்படின்னா உள்ள இருக்க இயர்பாட்ஸ் வந்து சார்ஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது ஃபுல் சார்ஜ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் ஆஃப் ஆகிடும். இப்போ நீங்கள் டைப் சி இங்கே சார்ஜ் இங்கே இந்த கேஸை சார்ஜ் பண்ணும்போது சார்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் கிரீன் கலர். ஃபுல் சார்ஜ் ஆனோடனே பிளிங்க் ஆகாமல் ஸ்டடியாக இருக்கும் லைட்டு. ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை. அடுத்து இந்த ஏர்பாட் ஒர்த்தா 1300 வாங்குறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். தாராளமாக இந்த ஏர்பாட் வாங்கலாம். ஏன்னா இது 1300 வந்து ஒரு 6 மந்த் நம்மளுக்கு கேரண்டி கொடுத்து அது இன்கேஸ் எனி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து தாராளமாக வாங்கலாம். ஏன்னா வந்து நம்ம இப்போ ஏர்பாட்ஸ் காப்பியே வந்து 1500 கொடுத்து வாங்கும்போது இது வந்து ஒரு 1300 6 மந்த் நம்பி யூஸ் பண்ணலாம். நம்ம அது போக அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வர ப்ராடக்ட் மாதிரி தெரியல இது எனக்கு. அதனால் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று இன்னொன்று இது டைப் சி சார்ஜிங். இது வந்து 1 hour சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. இது வந்து சால்டாக 1 week யூஸ் பண்ணுற மாதிரி வருது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இதோட காம்பேக்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இது பாக்கெட்டில் வைக்கும் போதும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அடுத்து இதில் வந்து என்னென்ன ட்ராபேக் இருக்குது, என்னென்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கேஸ் எங்கேயுமே கிடைக்கல. எந்த கேஸுமே இதுக்கு செட் ஆகலை. போட் கேஸ் ஆகட்டும் இல்லை ஏர்பாட்ஸோட கேஸ் ஆகட்டும் எந்த கேஸுமே செட் ஆகலை. ஏர்பாட் கேஸ் போட்டால் உள்ளே போயிடுது, போட்டோட கேஸ் போட்டால் மேலே நிற்குது. இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு கேஸ் வருதுங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து கேஸ் கிடைக்கல. ஒன்று இன்னொன்று வந்து நைட் டைமில் இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். என்னமோ வந்து ஒரு சைனா செட் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து ஒரு பிராண்டட் அப்படின்ற மாதிரி இல்லை. அது லைட் அந்த அளவுக்கு தெரியுற இந்த சின்ன இண்டிகேஷன் லைட் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு மாறும். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கேப் இருக்கும் இந்த சைடில். இந்த கேப் எல்லாத்துலேயுமே வந்து லைட் வெளிச்சம் உங்களுக்கு தெரியும். நல்லா பளிச்சுன்னு தெரியும். அந்த கிரீன் கலர் லைட் எரியும்போது கிரீன் கலர் லைட் நல்லா பாக்ஸ் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக லைட் எரியும். ஒன்று ஒருவேளை ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாம் இந்த கம்பெனியில் இருந்திருந்தாருன்னா தண்ணிக்குள்ளே போட்டு செக் பண்ணியிருப்பாரு போல. இந்த கம்பெனியில் அவங்க மாதிரி யாரும் ஆளுங்க இல்லை போல இப்போ உழைக்கிறதுக்கு. ஓகே, ஒருவேளை பெபிள்ஸ் கம்பெனியில் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி அடுத்து ஃபியூச்சரில் யோசிக்கட்டும் அவங்க. ஏன்னா வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது ஒரு இந்த இந்த இடத்துல தெரிய வேண்டிய வெளிச்சம் அந்த இடத்துல மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது. மீதிபடி இதில் ஒன்றும் நெகட்டிவ்ஸ் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. மீதிபடி ஒரு நல்ல ப்ராடக்ட் 1250க்கு தாராளமாக வாங்கலாம்.